ஸோ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் வந்து அது போகுது. அதுக்கப்புறம் அவங்க சார் நான் உங்களை பார்க்கணுன்றாங்க, வராங்க. வரும்போது சார் இப்போது அந்த ஒவ்வொரு தடவை ஃப்ளஷ் பண்ணும்போதும் அதை ஏன் வச்சுருக்கோம், இது உடனே பண்ணுறோம்ல, இப்போ அதையும் இவ்வளோ வருஷமாக தேவையில்லாமல் கேரி ஓவர் பண்ணுறோம், இப்போ அதையும் நம்ம ஃப்ளஷ் பண்ணிடணும், அதையும் ஃப்ளஷ் பண்ணிடணும், அதையும் ஃப்ளஷ் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது சார். பட் ஹவு அப்படி தெரியல. அதுக்கு ஒரு ப்ராசஸை சொல்கிறேன். அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் மோடில் செய்யணும். செஞ்சு சொல்கிறேன், செய்கிறாங்க. செஞ்சு அங்கேருந்து ஒரு 3 வாரம் கழித்து சார் ஐ கெஸ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ரைட். அதாவது உண்மையை சொல்லணுன்னா இங்கே இல்லை சார், எப்போ எங்கே நாம் அதாவது யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் ஃப்ளஷ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தோன்றுறது ஐ எம் ஃப்ரெஷ். எவ்ரி ஃப்ளஷிங் ஆக்டிவிட்டி ஹேஸ் மேட் மீ ஃப்ரெஷ் அகெயின், போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஏன்னா அது இப்போ கிளியர்ட் அதானே அதுக்கு மீனிங். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஸ்டர்பிங் ஏரியா இல்லை இது இப்படி ஞாபகப்படுத்த வைக்கிறது. ஆனால் ஏன் இதை சொன்னேன்னா, அவங்களுக்கு அது உண்மைன்னு தெரியல, பொய்ன்னு தெரியல, அது நடந்துச்சான்னு தெரியல. அவங்க கருப்பு சட்டை போட்டு வந்தான்னு சொல்கிறத பார்த்தா நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது தெரியல சார், அப்படியே துரத்துற மாதிரி இருக்குது சார், அப்படியே க்ளவுடு இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது சார் அது அப்படின்னு வெரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அந்த ஸ்டேட்டு. இப்போ வாட்ஸோ எவர் அது ஒரு வேஸ்ட்லேயே என்ன நல்ல வேஸ்ட்டு கெட்ட வேஸ்ட்லாம் இருக்கிறது, வேஸ்ட் அது ஃப்ளஷ் அவுட் ஆகணும் அப்படின்றதில் இந்த ஆக்ஷனை எடுத்தப்போ இட் ஒர்க்டு வெல் ஃபார் ஹர். ஓகே. ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்தாங்க, கம்ப்ளீட் பிரேக்கு. இந்த சென்ஸ் வேலைக்கு ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வீட்டில் இருந்தாங்க. சமையல் வேலை அது இதுன்னு ஃபுல்லாக பார்த்தாங்க. அம்மா கூட சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக அப்படிலாம் இருந்தாங்க. 3 மாதம் கழித்து திரும்ப வேலைக்கு போனாங்க. அங்கேருந்து ஒரு 3 மாதம் கழித்து அவங்க இந்த இப்போ ஏற்கனவே பேசின அந்த ஒரு அடையாளமே இல்லை அப்படின்றப்ப நான் பேசலை, அவங்களே கணவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதான் நடந்தது, இப்படி தான் நடந்தது, நான் இப்படி தான் பண்ணேன், நவ் ஐ திங்க் ஐ எம் ஆல் ரைட்னு. அவர் அது வேறு எந்த முயற்சிகளுக்கும் போகல. அப்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி இதெல்லாம் நடந்து ஒரு 1 இயர் டவுன் த லைன் அவங்களுக்குள்ள என்னமோ பேசி சரியாகி திரும்ப வாழ ஆரம்பிச்சிட்டோம் சார், தேங்க்யூ அப்படின்னாங்க. அதோடு அது முடியுது. ஸோ இந்த மெமரி வந்து யூஸ்லெஸ் மெமரியை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம்.